கல்யாணம் முடிச்சுக்கலாம். பையன் ஜாதகத்தை பார்த்தேன். உட்காருங்க ஐயா. ஒருநிலைப்பட்ட மனதோடு உட்காருங்க. படபடக்காதீங்க. நீங்கள் நல்ல பெரிய மனுஷன். உங்கள் மனம் புண்படக்கூடிய அளவுக்கு எதுவும் வார்த்தைகள் வராது. கவலைப்படாதீங்கோ. பையன் அவ்வளவுக்கு ஒன்றும் பெரிய ஒரு பிரகாசமான அறிவுடைய பையனாக தெரியலையே. கிரகம் அப்படி சொல்லுத. எப்படி அந்த வீட்டுக்கு பெண் கொடுக்கறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. உன் மனத்தை பற்றி யாருமே பேசலை, கிரகத்தை பற்றி தான் பேசுகிறாங்கப்பா. அதனால் இந்த கல்யாணம் நடக்குமான்னு கேட்க கொஞ்சம் கண்ண முடி உட்காருங்க. அமைதி. இளைஞல் இல்லாமல் காட்டு முருகா. அப்படியா? சரி. இந்த கார்த்திகை தீபத்துக்குள்ளே வரக்கூடிய 2 ஜாதகம் வரும்பா. அதில் ஒரு ஜாதகம் உனக்கு துணைவி ஆகுவாள். வெற்றியாக்கி தரேன், வர வச்சு தரேன். போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா ஐஸ்வர்யமான பெண் கிடைப்பாள். இந்த பூவும் இந்த கனியும் உன் வீடு செல்ல வேண்டும் மகனே. வெற்றி உண்டு உனக்கு. சென்று வா. உன் உள்ளம் சீர்குறையாம நான் பார்க்குறேன். நல்லா இருப்பா. ஐஸ்வர்யம் உண்டு. அவர் அங்கே தள்ளி நிற்கிறாரு. சப்ஜெக்டுக்குரியவர் அவர். வரதுக்கு இதெல்லாம் கடந்து வரும்போது மனசு சங்கடப்படுதார். கொஞ்ச நேரம் கண்ண முடி என்னைய மட்டும் தியானம் பண்ணுங்க பார்ப்போம். கேஸ் என்ன பிள்ளைய பற்றிய கேஸா? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டுவாங்க. உன் மருமகனுடைய மனசை பிரத்தியாரால் வசப்படுத்தி உன் பிள்ளை பக்கம் வரவிடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த மனதை சீர்திருத்தி உன் பிள்ளையை இல்லற வாழ்க்கையில சேர்த்து நிம்மதியா வாழ வைக்கணும். ஐஸ்வர்யமான மகளுக்கு இப்படி ஒரு கண்ணீரா, இப்படி ஒரு கவலையா, என் பிள்ளை என்ன குற்றம் செய்தாள் அப்படின்னு கடவுள்கிட்ட தான் முறையிட்டியே தவிர வேற யார்கிட்டையும் சொல்லலை. அதனால அந்த பெண்ணுடைய கண்ணீரை துடைக்க அவனை சேர்த்து வாழ வைத்திருந்தா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அவங்க கூடயே வச்சிடலாம். இல்ல அது அவன் செட்டே ஆக மாட்டான் அப்படின்னா நம்ம வேற கூட. நீங்க நான் ஒரு உண்மை சொன்னா படபடப்பு இல்லாம மன நிறைவா கேட்கலாமா? நீ கேட்கிற வரத்தை உன் பிள்ளை என்னிடம் கேட்கவில்லை அப்பா. உன் மகன் என்ன சொன்னாள்? கருப்பசாமி, நான் ஒரு தமிழச்சி. நான் முதல்ல கட்டின தாலியை தவிர இன்னொரு தாலி நான் கட்ட மாட்டேன். அவ என்கிட்ட ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனையில இதைத்தான் செய்கிறாள். பெத்த பிள்ளை கண்கலங்கி நிக்கிறா. எனக்கு மாற்றம் கொடுங்க. உண்மையா? ஒண்ணு கரெக்ட் தான். இப்ப அவ கேக்குறது உண்மைதான். ஆனா எங்களுக்கு தெரியலையா, நாளைக்கு எங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா 50 வயசு ஒரே பொண்ணு. உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன்பா கவலைப்படுற நீ? கால் ஒழுத்துவா நீ. பாத்தியா பெத்தவன் மனசு எப்படி துடிக்குது? பா நிதானமா உட்காருப்பா. உட்காரு. எதுக்குமே கவலைப்படக்கூடாதுப்பா. கண்ணீர் விடாத. மன நிம்மதியாக இரு. உன்னுடைய இப்போ ஓம் உள்ளத்துக்குரிய ஒரே ஒரு கேள்வி. ஒன்று, என் மகள் மனதை மாற்றி மறு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் என் மருமகன் மனமாறி என் மகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டில் ஒரு விதத்தை எனக்கு உருவாக்கி தர வேண்டும் என்பது உன் கேள்வி. ஐப்பசி 22ஆம் தேதி வரை உனக்கு பொறுமை வேண்டும். அதுல நான் உனக்கு ஜெயிச்சு உன் பிள்ளையை சம்மதிக்க வச்சு வெற்றியாக்கி தரேன். இப்படி வாழ்க்கை அமைஞ்சா சந்தோஷமா இருக்கணும். படப்படக்க கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. நிம்மதியா இருப்பா. வாழ்க. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. கருப்பசாமி, எங்களுடைய சொத்து ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்குதே, அது யாருன்னு தெரியலையே. அப்பா என்னடா சொத்து? ஏண்டா கவலைப்படுறே? கோவிந்தா ஸ்ரீ கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ கோவிந்த். என்னடா நீ வந்தோடனே பெருமாள் வரார? பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு? பாத்தியா, எங்க ஐயா நாராயணன் வரான்டா. கால் வந்துட்டு வா. என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறே? உட்கார்.
19 வருஷமும் 68 நாளும் ஆகுது உன் சொத்தை ஒருத்தன் லாக் பண்ணி. இதுக்காக சட்டப்படி உள்ள முடிவுகள்ல இருந்து பெரியோர்கள் வரை பேசி பார்த்தும் கிடைக்கவில்லை. அதை உடைச்சி உனக்கு உரிமை வாங்கி தந்தா போதுமாடா? கால் வா. எப்படியா முடியும்? அது எப்படி முடியுங்கிறதுக்கு இப்பொழுது விளக்கம் சொல்லுகிறேன் பார். 2 பேர்கள், கணவன் மனைவி 2 பேர்கள் மனவேதனையுடன் நீண்ட காலமாக ஒன்று சேராமல் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் என்னுடைய போட்டாவை வைத்து கண்ணீர் வடித்து என் முன்னாலே அங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது புளியறையில் இருக்கிற எனக்கு தெரிந்தது. ஏன் எனக்கு கண்ணீர் வடிகிறது என்று நான் என்னை உணர்ந்து பார்த்தேன். யாரோ ஒரு பக்தன் என் முன்னால் உட்கார்ந்து அழுகிறான் என்ற சத்தியத்தை உணர்ந்தேன். அப்பொழுது 12:50 மணி இரவு என் கோயிலை திறந்து போய் உட்கார்ந்தேன். கருப்பசாமி, உன் மக்கள் யாரோ கண்ணீர் வடிகிறார்களே, எனக்கு கண்ணீர் வருது, ஏனப்பா அந்த கலக்கம்? இப்பொழுதே அவர்கள் உணர்வை நீ மாற்ற வேண்டும் சொல்லி தவம் இருந்தேன். சரியாக 1.25 மணி நேரத்தில் ஏதோ ஒரு சக்தி அவர்களுடைய உடலை உணர்ச்சி பூர்வமாக தொட்டு 2 பேரையும் ஒன்று சேர்ந்து வாழ வைத்து விட்டது. விடிய காலம் எனக்கு போன், சுவாமி எப்படியோ ஒரு சக்தி வந்து எங்கள் மேனியை தொட்டு எங்க உடம்பும் உள்ளமும் மாறிவிட்டது ஐயனே அப்படின்னு என்னிடம் சொன்னார்கள். அது என்னது? அந்த சக்தி தான் கருப்பசாமி. அதே சக்தியின் ஆணையாக உனக்கு கூறுகிறேன், உன்னுடைய இடத்தை எவன் வைத்து வஞ்சனை செய்தானோ அவனுடைய உள்மனதை தொட்டு உன் உரிமையை வாங்கி தந்து விட்டேன். வெற்றி அடைவாய். வாங்கிய பின்பு பேசுகிறேன். புடிராணி, நான் வைக்கிறது தான்டா வேலை, போடா நீ. நான் பார்த்துக்கிட்டேன், போ, அசத்துவோம். கருப்பசாமிக்கு போன் எடுத்துக்காடா, கருப்பசாமிக்கு போன் எடுத்துக்காடா. கருப்பசாமி, ஆமா, என் வீட்டில் என் பிள்ளைக்கு திருமண விஷயமா சாதகம் வருது, பொருந்த மாட்டேங்குது, பொருந்தது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. யாரப்பா அது? கல்யாண விஷயமா நடக்க மாட்டேங்குன்னு சொல்லி வந்தது யாரு? என்ன யோசனையோ என்ன யோசனையோ கால் விட்டுறலாம். என்ன பறவைகள் ஏன் இவனிடத்துக்கு வருகிறது? உங்க வீட்டு பக்கம் நிறைய பறவைகள் வருதோ? அதான் நிறைய பறவைகளா சத்தம் கேட்க, நிறைய குருவி பழங்கள்லாம் கிடக்கா. சரி, காலில் வந்துட்டு வாங்க. உன் பிள்ளைக்கு தகுந்த நேரத்தில் திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமாப்பா? வேற என்ன வேணும்? கண்ண முடிக்காடா. இந்தியாவில் வேணுமா வெளிநாட்டில் வேணுமா? வெளிநாட்டில் கொடுக்கணும்னு உத்தரவு வாங்கிக்கிறியா? கால் வந்துட்டு வா. வரலாம். இப்பமே இந்த வருஷமே அதுக்கு வேண்டிய முயற்சியை செய்து வெற்றி அடைவான், மகிழ்ச்சியும் அடைவான், மனக்கோலமும் பெறுவான். வெற்றி உண்டப்பா, சென்று வரலாம். ஆனந்தம். கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. சாமி, நான் ஒரு இடத்துல பணம் சேர்க்கணும்னு சொல்லி போட்டேன், என் பணமெல்லாம் நஷ்டமாயிடுது ஐயா. யாருப்பாது பணத்தை எங்கேயோ போட்டு என் பணம் நஷ்டமாயிடுது வருத்தப்படுறானே, யார் அது? யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. ஏன்னா எங்க நம்ம போட்ட எத்தனை இன்னைக்கு இந்தியா பணத்துக்கு அது எவ்வளவு? 25. கால் வந்துட்டு வா. பானையிலே சோறு இருந்த பூனைகளும் சொந்தமடா. வா பக்கத்துல. கழிந்த காலத்தில் ஒரு பெண்ணால பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் வேதனைகள் தொடர்ந்தது உண்டு. இப்பொழுது குறுகிய காலங்களில் உடல்நிலைகளில் சில வலி வேதனைகளால் துயரப்பட்டது உண்டு.
தொழிலுக்காக சில இடங்களுக்கு சென்று நண்பர்களின் வாயிலிலே பணத்தை இழந்து வேதனைப்பட்டு நஷ்டப்பட்டு வந்ததுண்டு. தேவையில்லாமல் விசாரணை வம்பு வழக்கு வந்து விடுமோ என்ற ஒரு பயமும் உண்டு. அப்படி ஒரு விசாரணையில் பக்குவமாக பேசி தப்பித்து விட்டோம் என்ற ஒரு நிம்மதியும் உண்டு. கால் வந்துட்டு வா. இப்போ உனக்கு பணத்தையும் வாங்கி தரணும், அடுத்த வருமானத்துக்குரிய வழியும் உருவாக்கணும். வேற என்னடா வேணும்? ஆ, கருப்புசாமி, இதை அப்படியே எடுத்துட்டோம்னா செலக்ஷன் ஆயிரும், விழக்கூடாது. இந்தா என் சக்தியை தந்திருக்கிறேன். அவ செலக்ட் ஆயிட்டா வெளிநாட்டுக்கு போ. அப்படியே ஜம் போயிட்டா போயிட்டா போடா போடா போடா. வேலை விஷயமா நான் முயற்சி பண்ணி வச்சிருக்கிறேன். அது வெற்றிகரமா எனக்கு நடக்கணும், வேதனை தீரணும்னு கேட்டு வந்தவங்க. வேலை விஷயமாக முயற்சி பண்ணி வச்சிருக்கிறேன், அது வெற்றிகரமா நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க. யாருப்பா? வாடா தம்பி, ஓடியா. என்னடா வேலை உனக்கு? அக்கா நல்லா இருக்கீங்களா? சுகமா இருக்கீங்களா அக்கா? இந்த ஊர் உங்களுக்கு? யாரெல்லாம் வந்தீங்க? வர சொல்ல அம்மா அம்மால. என்னடா வேலை உனக்கு? கால் வந்துட்டு வாடா பாப்போம். ஆமா, சிவபெருமான் சிவன் கோயில் இருக்கோ? உள்ளுக்கு ஐயப்ப சாமி இருக்காரோ? பார்த்த சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சத்தம் கேட்க உள்ள. உட்காருங்க. நீ உட்கார முடியாதாப்ல? உட்கார் உட்கார், சந்தோஷமா உட்கார், சந்தோஷமா உட்கார். தம்பி, நீ இப்ப இருக்கக்கூடிய பணியில் உனக்கு போதிய உன் அறிவுக்கும் உன் உழைப்புக்கும் தகுந்த ஊதியங்கள் போதாது. மேலும் உன்னை பற்றி அடிக்கடி ரிசர்ச் பண்ணி தேவையில்லாத டென்ஷன்கள் அங்கே உருவாகிக்கிட்டு இருக்கு. ஆனால் உன்னுடைய பணி உயர்ந்தது, நேர்மையான பணி. கடவுள் சாட்சியாக நீ உழைச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உனக்கு அடுத்த ஸ்டேஜ் ப்ரமோஷன் வேணுமா, வேற கம்பெனி வேணுமா? கால் வந்துட்டு வாடா தம்பி. நீ உட்காரக்கா, பிள்ளைய வாழ வச்சுருவோம். தைரியமா இருக்கா? உனக்கு இந்த கம்பெனி, அடுத்த கம்பெனி உனக்கு கிடைக்கிறதுக்கு 3 மாத காலம் அவகாசம் இருக்குடா. எத்தனை மாதம்? 3 மாத காலம் அவகாசம். 3 மாதம் அவகாசம் இருக்கு. 3 மாதம். கருப்பசாமிக்கு இந்தா நீ நினைக்கிற கம்பெனியே கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன், ஆர்டர் ஆயிரும். அக்கா நீ காலைல வந்துட்டு வா. நீ மட்டும் இருடா, பேசாம உட்காந்துக்கடா, பார்த்துக்கிட்டேன். உட்காரு. படபடக்க கூடாது, படபடக்கக்கூடிய வயசு கிடையாது. தள்ளாடி விழுந்துடக்கூடாது. ஒழுங்கா நிம்மதியா போயிட்டு வா. இங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன சக்திவேலு, நம்ம சொன்னா எவன்டா கேட்கான்? கண்ண முடி உட்காருக்கா, கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்காரு. என்னையா? அப்பா, உன் வீட்டுக்குள்ள போனேன். ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி மண்டையை உதறிக்கிட்டு கிடக்கான். திடீர்னு இழிக்கான், திடீர்னு பேசிக்கிடுறான். என்ன, அவனாகவே பேசிக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கிறான். யாரோ தன்னை டைரக்ஷன் பண்ணுறது மாதிரி அவன் மண்டையில் ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது சைக்காலஜி எஃபெக்டா அல்லது பேய் பிசாசா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா. நீ உட்காந்துக்கல, எந்திக்காத. போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா. ஏக்கா இது ஒரு எக்ஸசைஸ் தான், நீ கவலைப்படாத. நீ பெற்றதுக்காக. என்ன இது சைக்காலஜி எஃபெக்ட். சைக்கோ எஃபெக்ட். பேயும் இல்லை, விசாசம் இல்லை, மன அதிர்ச்சியில் ஆள் மனம் பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால இப்போ சைக்காட்டிக்ஸ் மாத்திரை சாப்பிட்றானா, அவனை 2 தடவை கூட்டு வா. நான் குணமாக்கி தெளிவு பண்ணி விட்டுருந்தேன் பிள்ளைய. வர வைக்கணுமா? கண்ணை மூடு. அவன் பேர் என்னடா தம்பி? அஸ்வின் சங்கர். கருப்பசாமி, இந்த கனி அவன் தூங்குற இடத்துல தலைக்கு கீழே வச்சிரு. நீ கூப்பிடும் பொழுது கோயிலுக்கு வருவான். அப்படி காப்பாற்றி தரேன். வெற்றியாச்சு. ஓடு. இங்கே வந்துட்டோம்னா ஜெயிச்சாச்சு. ஆமாம் ஆமாம், நான் வேட்டிலாம் உடுத்திட்டு வந்தேன். என்னை ஒழுங்கா கும்பிட்டு இருக்கிற. போ 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 போ. கருப்பசாமிக்கு
வா சாமி, நான் ஒரு கம்பெனியில் போய் ஈடுபட்டு அந்த கம்பெனி வாழ்க்கையும் சரியில்லாமல் ஆகி எனக்கும் அவங்க கவனத்தை திருப்பாமல் இருப்பாயாக. எஸ் பாப்பா, கலட்டுறலாம். டிரான்ஸ்ஃபர் எழுதி உன்னுடைய மேல் ஆபீசர் வச்சிட்டாரு. ஆமாம், கையெழுத்தும் போட்டாரு. என்ன காரணத்துக்காக தான் ஆர்டரேஷனுக்கு போகலைங்கிறத மட்டும் நான் போக வச்சுட்டா நீ ஓகே ஆயிடுவேன். சரிண்ணா? இப்போ உன் இடத்துல யாரை வைக்கலாம்ங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. செட்டப் கிளீன், கால் ஒன்றுலாம். வரலாம்ப்பா. இந்த அவன் சொத்து பிரச்சனையும் முடியுது. டிரான்ஸ்ஃபர் நீ நினைக்கிற இடத்துல கிடக்கு. ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள நிறைந்த செல்வத்தோடவே ஓய்வு பெறுவாய், நிறைந்த நிம்மதியோடும் இருப்பாய். வாழ்க மகனே. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கர்பசாமி, நாங்கள் என்ன உழைப்பு உழைத்தாலும் எங்களுக்கு செல்வங்கள் சேர மாட்டுக்கு. அதனால நானும் என் கணவரும் என் பிள்ளைகளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நல்ல வாழ்வு தாங்கன்னு கேட்டு வந்திருக்கா. ஒரு பெண்மணி வந்திருக்கிறா. யாரம்மா அவள்? பெண்மணி வந்திருக்கிறாள். வாமா அக்கா, பெரிய அக்கா. மறைக்காதே, கால் வந்துட்டு வா. என்ன சாமி பள்ளிவாசல காட்டுறே, எங்க அப்படி இருக்குத? பிள்ளைக்கு தெரியுமா? அதே சொல்றாள. ஆவின் பள்ளி வாசல். எந்த ஊர்? சென்னையில். உன்னை யாருக்கு வர சொன்னா? போங்க. அதான் மாற்றம் இருக்க சொல்லுவாளான்னு கேட்டேன். இல்லை, சென்னையில் தன்னுடைய தொழில் சரியில்லாமல் மன வருத்தத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் வியாபார விஷயத்தில் அப்படின்னு சொல்லிக்க. என்ன தொழிலுமா நீ பார்க்குறேன்? சரி, நீங்கள் போகிற இடத்துல பள்ளிவாசல் இது இருக்குதாம்மா? தர்கா? கால் வந்துட்டு வா. நாவின் பள்ளி வாசல். என்ன வேணும்? ஒன்று பசங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க, எனக்கு நல்ல வேலை பொண்ணு கட்டி கொடுத்தேன், மாமனார் வீட்டில் ஏற்றுக்கல, என்கிட்ட வந்து இருக்கிறாங்க, அவங்க தொழில் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சரி. உன் பொண்ணை வந்து நான் வாழக்கூடிய இடத்துக்கு அனுப்பி வச்சிருந்தேன். வியாபாரத்தை நல்லா ஆக்கி தரேன். 2000 கடை திறக்கம்னா 10 கஸ்டமர் நிற்பாங்க சாமி. இப்போ 10 பேர் நம்ம கடைக்கு வருவாங்களான்னு எதிர்பார்க்க. கண்ண முடி உட்கார், ஜனவசியத்தை உருவாக்குறேன். இந்தா ஜனவசியமாக. நீ என்ன நினைச்சு வந்திருக்காங்க இருந்து? சாமி வந்து வாக்கு சொல்லுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதேனும் ஒரு பரிகாரத்தை செஞ்சினாலும் நம்ம கடையை வசீகரமாக்கிறணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கியான். சரிண்ணா? பண்ணியாச்சு. நிறைய மக்கள் வருவாங்க, வியாபாரம் வெற்றியா நடக்கும். 3 முறை என்னைய பார்க்கவா, சரியாயிரும். விபூதி பூசிக்கிட்டியா? ஓகே. கர்பசாமிக்கு கடையநல்லூர்ல இருந்து சென்னையில் சென்று பிழைக்கும் மகன். சென்னையில இருக்க நீ? அப்படியாடா? வா, வர சொல்லுப்பா. ஆயிரங்கண் போதாது வண்ணக்கிளிய கூட்டால அழகை நான் காண்பதற்கு செல்ல கிளியே. என்னடா செய்யணும் உனக்கு இப்போ? ஆமா, வேற என்ன வேணும்? இப்ப நான் ஒரு பாட்டு பாடினேன். என்னடா பாட்டு பாடினேன்? ஆயிரங்கண் போதாது வண்ணக்கிளியே குற்றால அழகை நாம் காண்பதற்கு செல்ல கிளியே. ஒரு கிளிய 1000 பேர் பார்த்தாலும் அந்த அழகு அப்படி இருக்கான், அப்படி நினைச்சிருக்கான். இப்போ அவன் வரவன உங்ககிட்ட பேசுறாளா?
லவ் பண்ணி பேசுறாளா சும்மா பேசுறாளா? சும்மா பேசுறா. உன்னை நான் என்ன செய்யணும்? கால் நுணுட்டுவா. லவ் பண்றவளே டிமிக்கி கொடுத்து ஓடி போயிடுறா. என்னண்ணே ஒன்றும் சொல்ல மாட்டேக்க? தம்பி சொல்றது தப்பா? உன் கல்யாணத்தை பத்தி உனக்கு என்னல கவலை? நாங்க எதுக்குள்ள இருக்கோம்? உனக்கு நான் இந்தியாவில் வேலை வாங்கி தரேன். வெளிநாட்டுக்கு போறியா இந்தியாவுக்கு போறியா? கவர்மெண்ட் வேலை உனக்கு கிடைச்சாச்சு இந்த வருஷத்துல. 2026 முடிவதற்குள்ள அரசு வேலை கிடைக்கும். அருமையான மருமகளை கொண்டு வந்து சேர்க்கிறேன். நல்லா இருந்தா கர்மசாமிக்கு லவ் பண்ணக்கூடாதா? போ, நல்லா இருப்பா, போப்பா. கர்மசாமிக்கு ஐயா கருப்பசாமி, எனக்கு கோர்ட்ல ஒரு கேஸ் கிடக்கு என் கம்பெனி விஷயமா. அதை எனக்கு நீ வெற்றியாக்கி தரணும். நான் வெளிநாட்டில் தொழிலும் பார்க்கணும். இதில் நான் மட்டும்தான் உடன்பாடாக இருக்கேன். என் பொண்டாட்டியோ என் பிள்ளைகளோ அதுக்கு ஒன்றுமே பதில் சொல்லலை. உங்கள் இஷ்டப்படி நடத்துங்க அப்படின்னு சொல்கிறா. அலுமினிய ஃபேக்ட்ரி சரக்கு நல்ல சரக்காத்தான் வாங்கி தந்திருக்கான். கம்பெனி சரக்கு யாமல விழுந்துதிக்க. அவன் வந்து பக்தி பரவசத்தில் தன்னை மறக்கிறான். ஏன் படபடக்கணும்? இல்லை கருப்புசாமி உங்க அப்பாடா, நீ ஏன் ஆத்திரப்படணும்? இன்னொரு தடவை நிம்மதியாக காலில் வந்துட்டு வா பார்ப்போம். நம்ம சொன்னா எவன் கேட்டான்ப்பா? உட்காருடா. நேற்று ராத்திரியே அவன் மண்டையில் போய் உட்கார்ந்துட்டேன். பேச்சுவார்த்தைக்கு வர வச்சுட்டேன். நீ நினைக்கிற பேச்சுவார்த்தைக்கு வர வச்சு கொஞ்சம் ஒரு 10% அவன் கூடுதல் கேட்பான். அதை 5% ஆக்கி பேசி முடிச்சு சமாதானமாக ரிட்டர்ன் பண்ணி தந்தா போதுமாடா. கண்ணை முடிக்கா. ஒளி என்னும் சக்தியே, பிரபஞ்சமே, அவனுடைய உணர்வில் கலந்து எனக்கு வசப்பட்டு வருவாயாக. இந்தா உனக்கு வசப்பட்டுருவான். வெற்றி உண்டு. நீதியோடு நடுநிலை தவறாமல் வெற்றியை தருகிறேன். வேற என்னடா வேணும்? இப்போ பார்க்க வேண்டாம், அவ்வளவுதானே. ஏன் அவசரப்படுகிறாய்? கார்த்திகை 30க்குள்ள இந்த விஷயத்தை முடிச்சு தந்துடுவேன். அதுக்கு பிறகு பெண் பார்ப்போம். தை மாத்திரம் கல்யாணம் வைப்போம். நான் தான் வருவேன் கல்யாணத்துக்கு. புடி, ஜெயிச்சுக்கா போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு யாருக்கு அப்படியா? ஒரு டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு பூரணம் அடையலன்னு சொல்லி ஒருத்தன் வருத்தப்படுறாரு. என்ன டாக்குமெண்ட் பாது? டாக்குமெண்ட் முடிவாகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. யார் அது? ஒரு சொத்து விஷயமாக முடிவெடுத்து அது முடிவடையவில்லை என்று வருத்தப்படுபவன் யார்? வயசில் ஒன்றே புரியாம நிற்கிறீங்களா? சொத்து விஷயமாக முடிவெடுக்க முடியாமல் வேதனைப்படுகிறேன் என்று சொன்னது. பொம்பளை பிள்ளை விஷயமா வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டணும்னு கேட்டு வந்தது யாரு? வான பரமசிவன் சக்தியை தன் பாதியில் வைத்தான். அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வைத்தான். யாருப்பா இது? யாரெல்லாம் வந்தீங்க? யா சரி, இப்போ என்ன செய்யணும்? சரி, கண்ண முடி உட்கார பார்ப்போம். பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தான். கால் ஒன்று வரலாம். நீ உட்காந்துக்கா. பாட்டை படிச்சு பார்க்கிறிய? உன் மருமகனுக்கு 2 பொண்டாட்டியோட வாழக்கூடிய விதியோட பிறந்தவன். இப்போ உன் மகளை நினைத்தனவன் அழைப்பானா அழைக்க மாட்டானாங்கிற ஒரு குழப்பம் இருந்து கொண்டு இருக்கு. அவங்க கூட வாழ வைக்கணும்னு நீ விரும்புறியா? அப்படி நீ விரும்பினால்
உன் மகள் உயிருக்கு ஆபத்து வரும்டா, அந்த பிள்ளைய வீட்டில் வச்சு காப்பாற்றி வேற வழி காட்டித்தாரேன். சரிண்ணா? கால் வந்துட்டு வா, நீ உட்கார். உட்கார்னு சொன்னதுனே எத்தனை அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? கல்யாணம் முடிச்சிட்டியா நீ? உட்கார். இன்னும் 1 வருஷத்துக்கு பிறகுதான் உனக்கு கல்யாணம். அதனால உன்னை போக விடக்கூடாதுக்காக தான் உன்னை உட்கார்னு சொல்லியிருக்கேன். வேற என்னப்பா வேணும்? அந்த நகையை பூரா நான் வாங்கி தரேன். 3 மாத கால அவகாசத்தில் நகை வந்து சேரும். மகளுக்கு அடுத்த வாழ்க்கையை பற்றி பின்னால யோசிப்போம். சந்தோஷமா இரு, ஒரு குறையும் வராது. நிம்மதியாரு. வாங்க. என்ன வேலை வேணும்? பார்த்துக்கிட்டு இருக்கியா? வேணுமா? கண்ண முடி. நவம்பர் 20ஆம் தேதிக்கு மேலே ஆன்லைனில் உனக்கு ஐடி சம்பந்தமான வேலை செட் ஆகிடும். இந்தா, வெற்றியாய் வா, ஆனந்தமாக இருப்பாய், புண்ணியமும் அடைவாய், வாழ்க. இந்தா. அம்மா, விநாயகர் கோயில் எங்கே இருக்கு? அவருக்கு நல்லா கும்பிட்டுக்கணும். அவர் வந்துட்டாரு, அதான் கேட்டேன். இந்தா, பல லட்சங்கள் பெறுவாய், வாழ்க வாழ்க வாழ்க. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு. தாலியே ஒரு சிக்கலா இருக்கு. கர்மதாமி கல்யாணம் முடித்து கணவன் மனைவி 2 பேர்களுக்குள் மன வருத்தமும் குழப்பமும் இருக்குன்னு சொல்லி கேட்டு வந்தவங்க தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலன்னு சொல்லுது. யாருக்குப்பா அது? பிள்ளைய கட்டி கொடுத்த வீட்டில் இருக்கா, பையனுக்கு கல்யாணம் முடிச்ச வீட்டில் இருக்கா? மாங்கல்யம் சம்பந்தமான குறைவுடையவர்கள். பைசில் 1, பைசில் 2, பைசில் 3 பக்கவாதம் வரலாம். புரிஞ்சுக்கிட்டே புரியாம நிக்கிறீங்களே, என்ன செய்வது? யாரு பிடிச்சவரே. மெல்ல, ஆத்திரப்பட வேண்டாம். நானே அவசரப்படலை, நீ ஏமா அவசரப்படுற? மெல்ல வாமா. தொண்ணூறு நாட்கள்ல தனித்து நடக்கக்கூடிய சக்தியை தாரேன். என்ன? பக்கத்துல வாப்பா. இன்னொரு ஆபரேஷன் தேவையா அப்படி என்ற ஒரு எண்ணம் நிச்சயமாக தேவைதான். அதுக்குரிய பணமும் தாரேன், தெளிவாக நடத்தியும் தாரேன். இந்தா, வெற்றி உண்டு. காப்பாற்றி தர மகளே. மாங்கல்யத்துக்கு பங்கமில்லாமல் காப்பாற்றுகிறேன். வெற்றி அடைவார். சரி, இந்தா பணம் கிடைச்சாச்சு. ஒரு 5 லட்ச ரூபா கிடைக்கும். என்ன? சந்தோஷம். கர்மதாமிக்கு ஆலந்தூர், சென்னை ஆலந்தூர். என்னக்கா? பிள்ளை எங்க இருக்கா? யார் வீட்டுல? விளக்கமா சொல்லு. உன் பிள்ளை எங்க இருக்கு? யார் வீட்டுல இருக்கு? அவன் புருஷன் எங்க இருக்கான்? ஏக்கா, நான் சொல்றதை கூப்பிட்டு வர வேண்டியதானே? காலன்டாடா. மெட்ராஸ்ன்னு சொன்னா காஞ்சிபுரத்துக்காரங்களும் வந்து நிற்பிய என்ன? அப்படியா? தேனாம்பேட்டை மார்க்கெட் ரோடா? பெரியார் சாலையா? பெரியார் சாலை இடது பக்கம் மார்க்கெட் ரோடு. சரி, இது வரேன். கால் வந்துட்டோம். மூன்று விதமான கேள்விகள் உன் உள்மனதில் இருக்குப்பா. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தெளிவும் வெற்றியும் உத்தியோகமும் கிடைக்கணும் என்பது ஒன்று. உனக்கு இப்போ வருமானத்துக்குரிய விஷயம் தடையாக இருக்கு, அதுக்கு தெளிந்த இடத்தை எனக்கு கர்மதாமி காட்டணும் என்பது. வீட்டுக்குள்ள அடிக்கடி பல போட்டி பொறாமைகளால் செய்வன நடந்துகிட்டு இருக்கு, அதை மாற்றி தரணும் என்பது. கால் ஒன்றுவா. மங்களம் அருள்வாய். இந்த கனியை கொண்டு போய் ஆள் வந்துருவாங்க.
இந்த உன் பிள்ளைகளை அத்தனை வரையும் காப்பாற்றி தரேன். செய்வன இவனை கோளாறால பாதிக்காம உன்னை வாழ வைக்கேன். வெற்றி உண்டுறா மகனே, சென்று வா. கர்மதாமிக்கு